என் பேர் பிரவீன் ப்ரோ. நான் அவனியாபுரத்தில் செட்டிகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எம்கேஆர் அப்டேட்னு சொல்லிட்டு சலூன் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு 7 மாசமா. அதுக்கு முன்னாடி ராணிமஹால் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் ராயல்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 வருஷம் சலூன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து மாற்றி இங்கே வச்சு கொஞ்சம் ஏசி எல்லாம் வச்சு கிராண்டாக ஃபேஷியலு, ஃபேஸ் வாஷு, டீடைன் பண்ணுறது, அந்த இது ஹேர் வாஷு, ஆயில் மசாஜ் எல்லாமே வைக்கிறதுனால அங்கே இடம் வசதி பத்தலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அவனியாபுரத்தில் வச்சு நடத்தி வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஆடுதுறை வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது ப்ரோ. ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன் கடையில், சித்தப்பா கடையில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ராணிமஹால் மண்டபத்துட்டு ஒரு 2 வருஷம் கடை வச்சுருந்தேன். இப்போ வந்து அண்ணன் கடையை வச்சு கொடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் ப்ரோ. ஒரு 7வது படிக்க கூட ஸ்கூலில் வெட்ட ஆரம்பித்தேன் பசங்களுக்கு. ஸ்கூலில் பசங்களை வெட்டி விட்டு அதை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி நம்ம அந்த அளவுக்கு வேலை பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு அதனால அப்படியே அதை கற்றுக்கிட்டு ஊரில் பசங்களுக்குலாம் வெட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பூரில் போயிட்டு 2 வருஷம் கடையில் இருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக தரவா வேலை வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே சொந்தமாக வந்து வச்சாச்சு. இடையில நான் கொத்தனார் வேலைக்கு போனேன். இந்த தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போனேன். கொத்தனார் வேலை வெயில்ல மழக்கம் வந்து கீழே வந்துட்டான். அதுலேருந்து இந்த தொழிலை அது அப்பதான் தெரிஞ்சது இந்த தொழிலோட அருமை. அதுக்கப்புறம் அந்த தொழிலை விடவே தோணல. நம்மள்ட்ட ஹேர் கட்டிங்கு, ஹேர் கலரிங்கு, டீடைனு, ஃபேஷியல் எல்லாமே உண்டு. திருமண ஃபேஷியல் எல்லாமே உண்டு. அப்புறம் ஆயில் மசாஜ் உண்டு ப்ரோ. ஆயில் மசாஜ் எல்லாம் உண்டு. இன்கம்லாம் நல்லபடியாக வருது ப்ரோ. இன்கம்லாம் வருது. அந்த அளவுக்கு செலவும் இருக்கு. இன்கம் இருந்து ஃபேமிலி பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு செலவும் இருக்குது. ஆனா இந்த தொழில் வந்து இப்ப வந்து எல்லாம் ஒரு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி தான் கத்துக்கிறாங்க. நானா வந்து தானாவே கத்துக்கிட்டேன். இப்ப வந்து எல்லாருமே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் கட்டி சர்டிபிகேட்டுக்காக போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் ட்ரைனிங் போறாங்க. அப்படி கத்துக்கிட்டு தான் அந்த வேலைக்கு இப்போ நிறைய பேர் ஆர்வமா வராங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து இது வந்து கேவலமா அசிங்கமா தான் பேசினாங்க இந்த வேலை செஞ்சா. இப்போ வந்து இது ஆர்வமா வர்றது நல்லா இருக்கு பசங்களெல்லாம் பார்க்க போல.